ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைய காலகட்டத்தில் சிலரது வாழ்க்கையில் அன்பாக நேசித்த உறவு, ரொம்ப நல்லா பேசிட்டு இருந்த உறவு திடீர்னு பேசாமல் உதறி தள்ளிட்டு போவாங்க. இப்படி அவங்க உதறி தள்ளிட்டு போகிறத நினச்சி மனசு வருத்தப்பட்டு கலங்கி போயிருக்கும். அப்படி அவங்க பேசாமல் போகிறவங்கக்கிட்ட இப்படி நடங்குங்க, தானே பேசுவாங்க. இது உங்கள் வாழ்க்கைக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். லாஸ்ட் வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா? மனித வாழ்க்கையில் பாவம் எத்தனையோ வகையாக இருக்குது. அதில் பாவத்தில் மிகப்பெரிய பாவம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா நம்பிக்கை துரோகம். இப்படி இந்த நம்பிக்கை துரோகம் செய்த பாவத்துக்கு ஒருபோதும் மன்னிப்புங்கிறதே வாழ்க்கையில் கிடையவே கிடையாது. ரொம்ப நல்லா பேசிகிட்டு இருந்த உறவு வேண்டாம் அப்படின்னு சொல்லி உதறி தள்ளிட்டு இன்னொரு உறவை நாடி போகுதுன்னா அது நம்பிக்கை துரோகத்துக்கு சமம். இப்படி நம்பிக்கை துரோகம் பண்ணுறவங்களுக்கு எந்த இடத்துலையும் மன்னிப்புங்கிறதே கிடையாது. அது பெரிய பாவம். வாழ்க்கையில் கடினமாக உழைச்சவங்கள விட கவனமாக உழைச்சவங்க தான் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்ற நிலைமையில் வந்திருக்காங்க. ஒருத்தங்க உங்களை வேண்டாம் அப்படின்னு சொல்லி உதறி தள்ளிட்டு போனதை நினச்சி கவலைப்படாதீங்க. நடந்து முடிஞ்சதை ஒரு நாளும் சிந்திக்காதீங்க, கவலைப்படாதீங்க. அதில் எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஆனால் இனி நடக்க போகிறது நல்லதாகவே நடக்கணும்னு மட்டும் கவனமாக இருங்க. ஒருத்தங்களுக்கு ஒருத்தங்க அறிவுரை சொல்லணும் அப்படின்னா அவங்க அறிவாளியாக மட்டும் இருக்கணும் அப்படின்னு இல்லைங்க, அனுபவசாலியாக இருந்தாலே போதுங்க. அறிவாளிக்கு விட அனுபவசாலிக்கு பல மடங்கு தெரிஞ்சிருக்கும் ஒவ்வொரு வாழ்க்கையில் உள்ள கஷ்டங்கள் நஷ்டங்கள் எல்லாமே. அவங்க அந்த பாதையில் கடந்து வந்ததுனால தான் அவங்க அனுபவத்தின் மூலம் அடுத்தவங்களுக்கு அறிவுரை சொல்கிறாங்க. ஒன்று புரிஞ்சுக்குங்க, தேவையான இடத்துல கண்டிப்பாக ஒரு ஃபுல் ஸ்டாப் வேணும். அது வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, வார்த்தையாக இருந்தாலும் சரி, எந்த இடத்துல நம்ம முற்றுப்புள்ளி வைக்கணுமோ அந்த இடத்துல வைக்கணும். அதுதான் ரொம்பவே நல்லது. வேண்டாம் அப்படின்னு சொல்லி உதறி தள்ளிட்டு போன அந்த உறவை நினச்சி ஏங்கிக்கிட்டு இருப்போம் இல்லையா? அப்படி ஏங்கிக்கிட்டு இருக்கும்போது ஏதாவது ஒரு பிரயோஜனம் உண்டா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. உதறி தள்ளிட்டு போனவங்க அவங்க கொஞ்சமாவது ஃபீல் பண்ணணும், ஏண்டா இவங்களை நம்ம உதறி தள்ளினது தப்பு அப்படின்னு சொல்லி. நீங்கள் அதனால் அவங்கள போய் உதறி தள்ளிட்டு போகிறவங்கள்ட்ட போய் கெஞ்சுறதுனாலையோ இல்லைன்னா திருப்பி வழியே போய் பேசுகிறதுனாலையோ ஏதாவது நடக்குமா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அங்கே எதுவுமே நடக்க போகிறது கிடையாது. இதை முதல்ல புரிஞ்சுக்கணும். ஒருத்தங்க உங்களை உதறி தள்ளிட்டு போனாங்கன்னா ஐயோ அவங்க போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறது தப்புங்க. ஏன்னா அவங்கள நம்ம ஒழுங்காக கையாளலை. அப்படி நம்ம ஒழுங்காக கையாளாமல் இருந்ததுனால தான் இன்றைக்கி அவங்க நம்மளை விட்டுட்டு போயிருக்காங்க. இதை முதல்ல புரிஞ்சுக்கணும். ஏதாவது ஒரு செயல்லையோ தொழிலையோ ஒரு முடிவு எடுக்கணும் அப்படின்னா அந்த முடிவை எடுக்கக்கூடிய சரியான துணிச்சல் உங்ககிட்ட இருந்ததுன்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை வளமானதாகவும் ஆசீர்வாதம் நிறைஞ்சதாகவும் இருக்கும். ஒரு உணவு இருக்குதுன்னு வைங்களேன், அந்த உணவில் அளவுக்கு அதிகமாக நம்ம உப்பை சேர்த்தோன்னா அது உப்பு கரிக்கும், வாயில் வச்சு சுவைக்க முடியாது. அதே போல் தான் ஒரு உறவு நம்மகிட்ட பேசுதுன்னா நம்ம அளவு கடந்த அன்பு அவங்களுக்கு கொடுக்கும்போது அது கொஞ்ச நாள் போக அவங்களுக்கு அது வேண்டாத வெறுப்பு மாதிரி மாறும். அதுக்கு பிறகு அந்த பேசுகிறத கொஞ்சமாக கம்மி பண்ணுவாங்க. அதுக்கு பிறகு உதறி தள்ளிட்டு போவாங்க. அப்போது நம்ம அன்பை அளவுக்கு அதிகமாகவும் கொடுக்கக்கூடாது, அளவுக்கு குறைவாகவும் கொடுக்கக்கூடாது. கரெக்டாக நம்ம கொடுக்கும்போது அவங்களுக்கு வாழ்க்கையில் கண்டிப்பாக உங்களை உதறி தள்ளிட்டு போகவே மாட்டாங்க. இன்றைக்கி உங்ககிட்ட பேசாமல் உதறி தள்ளிட்டு போயிருக்காங்கன்னா ஒரு காலத்தில் நீங்கள் அவங்க மீது அளவு கடந்த அன்பு வச்சுருப்பீங்க, அளவு கடந்த அன்பை கொடுத்துருப்பீங்க. இதுதான் உண்மை. வாழ்க்கையில் அழிவுக்கு உச்சியில் இருக்கிறவங்கள வர காப்பாற்றிடலாங்க. ஆனால் அகங்காரத்துக்கு உச்சியில் இருப்பாங்க பாருங்கள், அவங்கள ஒரு நாளுமே காப்பாற்ற முடியாது. எல்லா எதிர்பார்ப்புக்கும் பின்னால் ஏமாற்றமும், எல்லா ஏமாற்றத்துக்கு பின்னால் ஒரு அனுபவமும் கிடைக்கிறது தாங்க வாழ்க்கை. மனித மனம் இருக்குல்ல, அது தொலைந்த அன்பையும் என்றைக்குமே தேடிட்டு தான் இருக்குது.
வஞ்சகத்தை நெஞ்சில் வச்சு பொய்யா கொஞ்சி கொஞ்சி பேசுவாங்க பாருங்க சில உறவுகள். இவங்க எதுக்கு சமம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நஞ்சுக்கு சமங்க. ஆக்சுவலாக அவங்களுக்கு நம்மளை பிடிக்காது. ஆனால் வெளிப்பார்வையில் நம்மளை பிடிச்சது மாதிரி நடிச்சுட்டு நம்மள்ட்ட வந்து கொஞ்சி கொஞ்சி பேசுவாங்க. ஆனால் உள்ளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா நம்மளை அறவே பிடிக்காம இருக்கும். இவங்க எப்பண்டா கீழே விழுந்துவாங்க அப்படின்னு சொல்லி காத்துட்டு இருப்பாங்க. இவங்கெல்லாம் எதுக்கு சமாதானம்னா பாம்புக்கு பல்லில் இருக்கிற அந்த விஷத்துக்கு சமம் அப்படின்னே சொல்லுவேன். வாழ்க்கையில் ஏதாவது ஒரு கஷ்டம் வந்துடுச்சுன்னா சிலவங்க சொல்கிற வார்த்தை என்ன தெரியுமா? ஏண்டா பிறந்தோம் அப்படின்னு சொல்லி. பிறந்துட்டோமே அப்படின்னு சொல்லி வாழ்கிறது இல்லைங்க வாழ்க்கை. இனி நம்ம வாழ்க்கையிலையும் பிறக்க மாட்டோம், இந்த ஒரு டைம் தான் பிறந்திருக்கோம், நம்ம கண்டிப்பாக நல்லா வாழணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் மனசில் நினச்சிட்டு வாழும்போது அந்த வாழ்க்கை ரொம்பவே அழகாக தான் இருக்கும். உங்கள் வாழ்க்கையில் யாராவது ஒருத்தங்க உங்களை வெறுக்கிறாங்கன்னா அவங்கள தேடி தேடி போகாதீங்க. அதே போல் யாராவது உங்களை விரும்புகிறாங்கன்னா ஒரு நாள் அவங்கள மிஸ் பண்ணிடாதீங்க. மிஸ் பண்ணிங்கன்னா திருப்பி கிடைக்கிறது ரொம்பவே கஷ்டம். ஒரு ரோஜா செடி நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ரோஜா செடியில் முள்ளும் இருக்கும், பூவும் இருக்கும். ஆனால் நீங்கள் அந்த முள்ளுங்கிறத அந்த பிரச்சனையை பார்த்து நீங்கள் பயராதீங்க. மலருங்கிறத அந்த வெற்றியை பார்த்து என்றைக்குமே சந்தோஷமாக இருங்க. சிலவங்க வேண்டாம் வேண்டான்னு சொல்லி ஒதுக்குவாங்க. ஆனால் அப்படி ஒதுக்குனவங்கள அவங்களால மறக்கவும் முடியாது, திருப்பி அவங்கக்கிட்ட உட்காந்துருந்து பேசவும் முடியாது. அப்படின்னு தெரிஞ்சு வந்த பிறகு நம்ம போய் அவங்ககிட்ட தேடி தேடி போகிறத நிறுத்திட்டு தானாகவே விலகி இருக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. நம்ம சுயமரியாதையாவது நம்மளுக்கு காப்பாற்றப்படும். இதை புரிஞ்சுக்குங்க. எத்தனையோ மனிதர்கள் என்ன ஆகுறாங்க அப்படின்னா நல்லா பேசிகிட்டு இருந்த உறவு திடீர்னு வேண்டாம் அப்படின்னு சொல்லி உதறி தள்ளிட்டு போன உடனே அவங்க பின்னால் போய் பேசுங்க சொல்லி கெஞ்சுறாங்க. இப்படி பேசுவதை கொஞ்சம் கம்மி பண்ணிடுங்க. ஏன்னா அவங்களுக்கு நம்மளை பிடிக்கலை, ஏதோ ஒரு ரீசனுக்காக நம்மளை வேண்டாம் அப்படின்னு சொல்லி உதறி தள்ளிட்டு போயிருக்காங்க. இதை முதல்ல புரிஞ்சுக்குங்க. அவங்க முந்தி காய்ச்ச உறவை நினச்சி அவங்கள தேடி தேடி அழுகிற கூட்டம் நிறைய இருக்குது. அவங்கள மறக்க முடியல அப்படிம்பாங்க. அப்படி இல்லைங்க, உண்மையாக நேசித்தவங்க கண்டிப்பாக அவங்கள விட்டுட்டு கொடுக்கவும் மாட்டாங்க, விட்டுட்டு போகவும் மாட்டாங்க. இன்றைக்கி அவங்க உங்களை விட்டுட்டு போயிருக்காங்கன்னா ஏதோ ஒரு இடத்துல உங்கள் தேவை அவங்களுக்கு இருந்திருக்கு. அதனால இவ்வளோ நாளும் அவங்க பேசி பழகி இருந்திருக்காங்க. இதை புரிஞ்சுக்குங்க. உதறி தள்ளிட்டு போன உறவுகளை நினச்சி கலங்காதீங்க. இங்கே எதுவுமே அப்படியே நின்றுட்டு அப்படியே இருக்கிறதும் கிடையாது, அதே போல் எதுவுமே செல்லாமல் இருக்கிறதும் கிடையாது. எல்லாமே காலப்போக்கில் கொஞ்சம் கொஞ்சமாக மறைஞ்சு போகும். இந்த புரிதல் இருந்தாலே போதும். முதல்ல உங்கள் வாழ்க்கையில் ஒருத்தங்க வந்து பேசி பழகிட்டு உதறி தள்ளிட்டு போகும்போது மனசளவில் ஐயோ அவங்க இல்லாத வாழ்க்கையை எப்படி நம்ம வாழ போகிறோமோ அப்படிங்கிற ஒரு கலக்கம் எல்லார் மனசுலேயும் உண்டு. ஆனால் குறிப்பாக என்ன ஆகும் அப்படின்னா ஐயோ இவங்க தான் உலகம் அப்படின்னு நினச்சிருப்பாங்க. அவங்க இல்லைன்னா ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லி. ஆனால் அவங்க இல்லாமல் போவாங்க, வேண்டான்னு சொல்லி உதறி தள்ளிட்டு போவாங்க. அதனால் அடுத்தவங்கள என்றைக்குமே டிபெண்ட் பண்ணி சார்ந்து வாழணும் அப்படிங்கிற நிலைமையை மாற்றுங்க. நீங்கள் எல்லா இடத்துக்கும் போயிட்டு வரக்கூடிய அளவு உங்கள் மன தைரியத்தை தைரியப்படுத்திக்கிங்க. அடுத்தவங்களை நம்ம டிபெண்ட் பண்ணி வாழ 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 என்ன ஆகுதுன்னா நம்மளால் ஃப்ரீயாக நம்ம உள்ள கடமையை செய்ய முடியாது. நம்மள்கிட்ட இருக்கிற அந்த மதிப்பு நமக்கே தெரியாமல் ஆகும். ஒருத்தவங்க உங்களை வேண்டாம் அப்படின்னு சொல்லி உதறி தள்ளிட்டு போனாங்கன்னா அது நல்லதுக்கு. உங்கள் மதிப்பை நீங்கள் உணருங்கன்னு சொல்கிறேன். உங்கள் மதிப்பை உணராமல் நீங்கள் வேண்டான்னு சொன்னவங்க பின்னால் அலைஞ்சு தெரியும் போது அங்கே உங்களுக்கு கஷ்டங்களும் அவமரியாதையும் தான் ஏற்படும். உங்கள் மதிப்பை உணருங்க. வேண்டான்னு சொல்லி ஒருத்தங்க உதறி தள்ளுனாங்கன்னா நீங்கள் மௌனமாக அவங்கக்கிட்டேருந்து வெளியே வாங்க. இன்னொன்று அவங்களே வர வைக்கணும். என்ன அப்படின்னா எதுக்காக அவங்க உதறி தள்ளிட்டு போனாங்கங்க ஒரு ரீசன் நமக்கு தெரியணும். ரெண்டாவது பார்த்திங்கன்னா அவங்க முன்ன உதறி தள்ளினோட நான் கலங்கி போய் அழுது உட்காரலை, நான் வாழ்ந்து காணிக்கிறேன் அப்படின்னு
அப்படின்னு சொல்லி நீங்கள் அவங்க கண் காணும்படி வாழணும். இப்படி நீங்கள் அவங்க கண் காணும்படி வாழும்போது உதறி தள்ளினவங்க எதுக்குமே பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொல்லி உங்கள் மதிப்பு தெரியாமல் உதறி தள்ளினவங்களுக்கு ஐயோ இது நம்ம தள்ளினது கல் இல்லை வைரம் அப்படின்னு சொல்லி அவங்க நினச்சி ஃபீல் பண்ணி திருப்பி உங்கள்கிட்ட வந்து பேசுவாங்க. அதுக்கு நீங்கள் நல்லா முயற்சி செய்யணும், உயர்ந்த நிலைமைக்கு வரணும். இப்படி நீங்கள் உயர்ந்த நிலைமைக்கு வரும்போது உங்கள் வாழ்க்கை ரொம்பவே நல்லதாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். அதுவரை பை, see you. இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற ஆல்ங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் அப்லோட் ஆகும். நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். அதுவரை பை, see you.